வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வந்து பாலக்காடு ஃபோர்ட். பாலக்காட்டில் உள்ள ஃபோர்ட். இது நம்ம வயநாடு ட்ரிப்புக்கு போனோங்க. அதோடய ஃபஸ்ட் பார்ட் இது. கண்டினியூஸாக அடுத்தடுத்த பார்ட் வரும். போகிற வழியில் நம்ம வந்து பாலக்காடு ஃபோர்ட் என்ட்ரி ஆகிட்டு மலைப்பழம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே ட்ரிப்பு. ஸோ அதனால் வந்து உள்ளே போனோம். இது வந்து என்ன அகழி, இதுக்கு பேர் தாங்க அகழி. ஸோ இங்கே வந்து தான் மெயின்டைன் பண்ணுறாங்க தண்ணி ஊற்றி. அகழி எதுக்குன்னா, அந்த காலத்தில் வந்து அரண்மனையை சுற்றி கதவை சாத்திடுவாங்க. இந்த பாலம்லாம் இப்போ போட்டது. அப்போ வந்து இப்படி தூக்கு பாலம் மாதிரி வச்சுருப்பாங்க, எதிரிகள் உள்ளே வரக்கூடாதுன்னு. இதில் முதலையெல்லாம் விட்ருப்பாங்க. பட் ஆனால் இப்போ இல்லை, அந்த காலத்தில் முதல்ல விட்ருப்பாங்க. இது என்ட்ரி ஃபீஸ்லாம் ஃப்ரீ தாங்க நாங்கள் போன டைமில். பட் ஆனால் வெயிலுக்கு ஒன்று எடுத்துச்சு. ஃபோர்ட்டு பூரா கருங்கல் கட்டுறோம்னால அவ்வளோ ஒரு வெக்க. இதுதான் நம்ம ஃபோர்ட் என்ட்ரன்ஸுங்க. உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தோம்னா நமக்கு உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அதுதான் இது திப்பு சுல்தானோட கோட்டைன்னு சொன்னாங்க. இதுதான் இந்த கோட்டைக்கு உள்ளே நுழையிறோம். ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது பார்த்திங்களா, அது ஆஞ்சநேயர் கோயில். இது அந்த உள்ளே நுழைஞ்சது. இது அடுத்த கட்ட நுழைவாயில். உள்ளே போனோம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இது வந்து இப்போ தொல்லியல் துறை வந்து பராமரிச்சுட்டு வராங்க இந்த இதை. அதனால் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பாருங்க, தான் மாமரம், ஃபுல்லாக மாமரங்கள் தான். இதுதான் இந்த ஃபோர்ட்டோட உள்புற தோற்றம். இல்லை, இப்போ தொல்லியல் துறையினால் வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இல்லை பாருங்க, இதுதான் அவங்க அந்த காலத்து கட்டடம். உள்ள ஓடு வெளியே கோட்டை பார்த்தோம்னா கருங்கல் கட்டடம் கட்டி அவ்வளோ சூப்பராக வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளேலாம் அலோவ் பண்ணலை, இந்த பில்டிங்குள்ளே அலோவ் பண்ணலை. ஸோ இந்த பில்டிங் வெளியே இருந்து பார்த்துக்கலாம். மரத்தடியில் நிழலில் உட்காந்து இலைப்பாறலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது. எல்லாமே லவ்வர்ஸ் பார்க் மாதிரி தான். ஒதுக்குப்புறமான இடத்துல பார்த்தோம்னா 2 ஜோடிகள் இருப்பாங்க. நாங்கள் சரி வீடியோ எடுக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா அந்த காலத்து எப்படி சொல்கிறது, ஃபயர் கேம்ப் போடுறோம்ல இப்போ, அது மாதிரி இது வந்து அந்த காலத்தில் வந்து ஃபயர் கேம்ப். சுற்றி வந்து ஓப்பன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம அந்த கோட்டைக்கு மேலே ஏறிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஜோடி ஒதுங்கி இருப்பாங்கன்னு சொன்னோம்ல. சரி, இங்கே போய்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் நம்ம வீடியோ எடுக்கலான்னு போனால் உள்ளே பார்த்தோம்னா 2 ஜோடி வந்து தீவிரமாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனது திரும்பி வந்துட்டோம். இந்த கோட்டை தான் எதிரிகள் வந்து வராங்களான்னு சொல்லிட்டு கண்காணிப்பு கோபுரம் இதுதான். இப்போ தெரியும் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ அலப்புழா வந்துட்டோம். மலப்புழா டேம் வந்துட்டோம். 30 ரூபா பெரியவங்களுக்கு டிக்கெட்டு. உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நாங்கள் சாயந்தரம் நேரம் வந்தனால, வெயில்னால சாயந்தரம் தான் வந்தோம். இங்கே சாயந்தரம் வந்து அவ்வளோ கூட்டம், மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் தான் அதிகமாக வருவாங்க. பொள்ளாச்சி, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கலாம் ஒன் டே ட்ரிப்னால் இங்கே மலைப்பழம் போட்டுருவாங்க. பாருங்க, போட்டிருக்கா. அதுக்கு அழகுக்கு சுற்றி வச்சுருக்க செடி பூரா நெல் பயிர், பேடி. ஸோ அதேமாதிரி இந்த குழந்தைங்களுக்கு ட்ரெயின், அது ஓடாது, சும்மா நிற்கிற ட்ரெயின் தான், அழகுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. இதுவும் பார்க் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்ப்ரிங் படம் ஒன்று, சஸ்பென்ஸ் பாலம்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அது என்னென்னா, 2ஐயும் வந்து இணைக்கிறது. அந்த டேம்லேருந்து அவுட்லெட் தண்ணி போகும்ல, ஸோ அதை போகிறத கரையும் இணைக்கிற பாலம் தான் அந்த இது தொங்கு பாலம். அதையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில். இது வந்து அந்த ரோப் கார் போகுது பார்த்திங்களா, அதுக்கு நம்ம போயிருக்கோம். அது ஒரு ஆளுக்கு வந்து 71 ரூபா.
டேக்ஸோடலாம் சேர்த்து 71 ரூபா. அது அந்த ரைடு வந்து இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வருது. போக 10 நிமிஷம், வர 10 நிமிஷம். ஸோ நம்ம ஃப்ளைட் டைம் வந்து 20 நிமிஷம். நல்லா இருந்துச்சு. அது நம்ம சேனலில் வந்து லைவாக போட்டிருப்போம். என்னோடய சேனல் டுடே வைப் 94 என்னோடய சேனல் இருக்குது, அதில் லைவ் இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து லோட்டஸ் பாலம், பூரா தாமரைப்பூ. ஸோ ஒரு சில இடமும் மெயின்டைன் பண்ணல. இந்த ஸ்விம்மிங் பூல் பாருங்களேன், அதெல்லாம் மெயின்டைன் இல்லாமல் தான் இருக்குது. ஸ்விம்மிங் பூலை மட்டும் பாருங்கள், ரீமைண்ட் பண்ணி யாரும் பார்க்காதீங்க, மெயின்டைன் இல்லை. ஸோ நம்ம சொன்னோம்ல அந்த பாலம், அந்த தொங்கு பாலம், அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த பாலம். இப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க. சென்ட்ரல் எதுவும் கிடையாது, இதுதான் த்ரில்லிங்காக இருக்கும். பட் நாங்கள் வந்து ஒன் வேல போகிறோம். இது ரிட்டன் வெளியே வர வழி நாங்கள் தெரியாதனமே இதில் போயிட்டோம். சரின்னு அதுக்காக சுற்றிலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இதில் போனோம். அதான் பாருங்கள், டேம் அவுட்லெட், தண்ணி திறந்து விடுறது. இதில் வந்து போட்டு போகும், ஸ்டீம் போட்டு விடுவாங்க. அந்த ஃபில்லர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபில்லருக்கு நடுவில் இடிக்கிற மாதிரி ஒரு ஜிப்ஸாக் பண்ணிட்டு போவாங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ இதாக இருக்குதா. பேசி முடிக்கல, அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸ்டீம் போட். இதில் உள்ளே வந்து பார்த்தோம்னா நமக்கு டீ கடைகள் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைகளோடு வந்துட்டோம்னா காசு மட்டும் நிறைய கொண்டு வந்தால் போதும். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், ஜூஸ் எல்லாமே A to Z உள்ளே இருக்குது இந்த ஒரு கடையில். இது நம்ம வயநாடு ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் இது. இதுக்கடுத்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணிட்டு வயநாடு கிளம்பிட்டோம். வயநாடு வீடியோ அடுத்தடுத்து வரும் நம்ம சேனலில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து வயநாடு ட்ரிப் பார்ட் 1. பார்ட் 4 வரைக்கும் போடுவேன் வயநாடு ட்ரிப்பு. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து இந்த ரோப்புக்கு போகிறது நான் சொன்னேன்ல, per head 71. Thank you.